ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு கஞ்சி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி ஸ்டைலில் இன்னைக்கு உளுந்து கஞ்சியும் தேங்காய் துவையிலும் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய விதமான லஞ்ச் ரெசிபி, அதுக்கப்புறம் டிஃபன் ரெசிபியெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த கஞ்சி ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரிசி நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி, நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசியும் 1/2 டம்ளர் உளுந்தும் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு முழு உளுந்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு உடச்ச உளுந்தா இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்கிட்ட முழுசாக இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 2 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்ந்து கிடச்சிருக்கு. இப்போ பூண்டு பல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒரு 3 இல்லைன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டோட்டலாக 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அரிசி நிறைய தண்ணி இழுக்கும் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் டோட்டலாக ஒரு 7 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். நல்லா மூடி வச்சுட்டு உங்கள் வீட்டில் குக்கர் எவ்வளோ விசில் வச்சா அரிசி பருப்பெல்லாம் வேகுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுருக்கேன். ஸோ நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் அது குடிக்கும்போது நமக்கு ஜீரண சக்தியுமே நம்மளுக்கு அதில் கிடைக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் வேக வச்சு நல்லா வேகாமல் குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக டைஜஷனும் ஆகாது இல்லையா, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால இன்னுமே இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நீங்கள் தண்ணியை டைலூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பையும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னாலுமே ரொம்ப டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு கஞ்சி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கிடைக்காது இல்லையா, அதனால கொஞ்சம் பார்த்துட்டு அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா பச்சை தண்ணி கூட தாராளமாக ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் ஆன் பண்ணி தான் நம்ம நல்லா கொதிக்க வைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கிற டைமில் இதில் கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தை 1-2 மட்டும் தட்டுங்க. ரொம்ப பவுடராக தட்டிக்காதீங்க. இந்த மாதிரி உரலில் இடித்து சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால சும்மா 1 பாதியமாக தட்டிட்டு அதுவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். கொத்தமல்லியெல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தாராளமாக. இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்தியான ஒரு கஞ்சி ரெடி. ஸோ இதை அப்படியே சும்மா குடிக்க முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு துவையல் அரைக்க போகிறோம். தேங்காய் துவையல். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் ஒரே ஒரு பூண்டு பல், கொஞ்சம் புளி, உப்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா. தேங்காயோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பொரிகடலை வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொரிகடலையே முதலே சேர்த்து சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் சேர்க்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு ஃபைனாக அரைச்சிரும். அதே மாதிரி தேங்காய் துவையல் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் திருன்னு அரைச்சிங்க அப்படின்னா அந்த துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அம்மியில் அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தேங்காய் துவையல் ரெடி. ஸோ இந்த துவையில நம்ம நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்தி உளுந்தங்கஞ்சியும்
தேங்காய் துவையலும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.